தமிழ்நாட்டில் ராமர் ஆட்சி நடப்பதாக அமைச்சர் ரகுபதி கூறிய கருத்திற்கு முதல்வர் உட்பட திமுகவின் வாடகை நாய்கள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். அவர்கள் ராமரை செருப்பால் அடிச்சாரு, தீ வச்சு கொளுத்தினாரு, அதெல்லாம் ஒன்றும் சரி வரல, அவர் அசிங்கப்படுத்த முடியல. இது ராமர் ஆட்சி தான் செத்தான் ராமன், கதை முடிஞ்சு. இதை விட ராமரை இழிவாக ஒருத்தரும் சொல்ல முடியாது. இப்ப பெரியாரை விட பெரிய கலாக்காரர், பெரிய புரட்சியாளர், பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஐயா ரகுபதி அவர்கள் தான். புரியுதில்ல உனக்கு? புரியுதில்ல? கலைஞரை நீ எல்லாமாட அவமானப்படுத்திடுவ. இளம் கலைஞரே என்று உதயநிதியை சொல்லும் போது கருணாநிதி கவலைப்படாத, அதோட வாடா நம்ம கவலைப்படுத்திட போறோம். சொல்லு. அது மாதிரி நீ ஒரு ராமரை ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்ப. நாங்கெல்லாம் படிக்கும் போது கடவுளின் ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைப்ப. பசி இருக்காது, பஞ்சம் இருக்காது, வறுமை ஏழ்மை இருக்காது, எல்லாருக்கும் உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், வாழ நல்ல வீடு இருக்கும், அங்க குற்றம் குறை இருக்காது, மது இருக்காது, கொலைசை நடக்காது, கற்பழிப்பு இருக்காது, இதெல்லாம் இருக்காதுன்னு நினைப்ப. நீ அப்படிதான் நினைப்ப. அந்த ஆட்சி நீட்சின்ட்டாரு. ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசல. இல்ல அப்படிலாம் இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருத்தன், ஒரு தலைவர் பெருமக்கள் ஒண்ணு வேணாம். அந்த வாடகை வாய்கள் பொறிக்கும் புரைக்கும் கத்திக்கிட்டு இருக்கும்ல, அந்த நாய்கள் கூட கொலைக்கலையே. அது கூட கொலைக்கல. அவங்க வசதியா பேசுவாங்க, வசதிக்காக பேசுவாங்க. இது பேச வேண்டிய பொருள் இல்லை, அவங்க விட்டுருவாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.